என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆருயிர் இதயங்களே, வணக்கம். ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம். கடந்த 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை SRS பார்ட்டி ஹாலிலே காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல், நலமும் வளமும் லியோ ஆகிய முத்தான 3 சங்கங்களின் பணி ஏற்பு விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தியமைக்கு மறுநாளே, அன்றைய தினம் அல்லது மறுநாளே உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன் காணொளி மூலமாக. ஆனால் உங்களை காண்பதற்கு முன்பாக நிறைய பணிகள் காத்திருந்தன. ஏனென்றால் அந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காக நிறைய பணிகளை ஒத்தி வைத்துவிட்டு தான் அந்த பணி ஏற்பு விழாவை நடத்தினோம். ஆகவே அந்த ஒத்தி வைத்த நிகழ்வுகளை இதுநாள் வரையில், நேற்று வரையில் முடித்துவிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும், உங்களுடைய பாராட்டுகளும், உங்களுடைய வாழ்த்துகளும் எங்களை நெகிழ்வு அடைய செய்துவிட்டன. முக்கியமாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட முன்னாள் கவர்னர்கள் PMJF மா அன்பு அவர்களும், PMJF நித்யகுமார் அவர்களும் எங்களை திக்கு முக்காட வைத்து விட்டனர். அதிலும் அன்பு அவர்கள் நான் அன்றைய தினம் பணியேற்பு விழாவிலே சொன்ன புன்னகையும், மனதில் அன்பும், முகத்தில் புன்னகையும் இருந்தால் எந்த நோயும் நம் அருகில் வர பயப்படும், அஞ்சும், ஓடிவிடும், நாம் நலமாக வாழலாம், வாழ்வாங்கு வாழலாம் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஏனைய சங்க பணியேற்பு விழாவிலும் அதை சொல்லி காண்பித்து என்னை பாராட்டியது, என்னை வாழ்த்தியது உண்மையிலேயே என்னுடைய கண்களை கலங்க செய்துவிட்டது. உண்மையிலேயே அவருக்கு அருமையான பெயர் வைத்திருக்கிறார்கள், அன்பு என்று. அந்த அன்பினால் அவர் இந்த பரணியையே ஆளக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர். அவர் நம்முடைய அரிமா சங்க முன்னாள் ஆளுநர் என்பதிலே நான் மிக 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 பெருமைப்படுகிறேன். அதை போல நம்முடைய புன்னகை மன்னர் நித்யகுமார் அவர்கள், அவருக்கு நான் நாடி பார்த்து நீண்ட நாட்களாகிவிட்டன. அந்த நாடி பார்த்த நினைவே எனக்கு இல்லாத பொழுது அதை நினைவுபடுத்தி, அதை சொல்லி காட்டி, உங்களுக்கு புன்னகை இருப்பதால், முகத்தில் புன்னகை இருப்பதால், சிரித்த முகத்துடன் இருப்பதால் என்றும் உங்களுக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நலமாக என்று சொன்ன அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லி காட்டி என்னை மிகவும் நெகிழ செய்துவிட்டார். இது பலருடைய மத்தியிலே அந்த இரு சான்றோர்களும் என்னை பாராட்டி வாழ்த்துவது எனக்கு மிக பெரும் பேறு. இதுதான் நான் பெரும் பெரு. அதாவது அரிமா சங்கத்திலே நான் என்றைக்கு அரிமா சங்கத்தில் இணைந்தேனோ அன்று முதல் சட்டையிலே இந்த பொத்தானை, அரிமா பொத்தானை அணியாமல் இருந்ததே கிடையாது. சட்டை மாறும்போதெல்லாம் அது அந்த சட்டைக்கு அழகு சேர்த்துவிடும், அணி சேர்ந்துவிடும். அதே போல எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த பொத்தானை, பின்னை அணியாமல் இருந்ததே கிடையாது. 24 மணி நேரமும் நான் அரிமா நினைப்போடவே இருந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு ஒரு பாராட்டு, வாழ்த்து, இது போன்ற நல்ல உள்ளங்கள் வாழ்த்தும் போது என்னை பரவசப்படுத்துகிறது, நெகிழ செய்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மண்டல தலைவர் பகவத்கீதா மேடம் அவர்கள், வட்டார தலைவர் உமாசங்கர் அவர்கள், ஏற்கனவே இருந்த மண்டல தலைவர் யுவராஜ் அவர்கள், வட்டார தலைவர் அவர்கள், இவர்களுடைய அன்பை நாம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு பாராட்டி மகிழ்ந்தனர்.
தொண்டும் தோழமையும் தான் அரிமா சங்கத்தின் மிக முக்கியமான நோக்கங்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்கேற்ப இவருடைய வாழ்த்தும் பாராட்டும் அமைந்திருந்தன. இந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் நலமும் வளமும் லியோ ஆகிய சங்கத்தினுடைய அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு என்னை மிகவும் நெகிழ செய்துவிட்டது. ஏனென்றால் எப்பொழுது ஹெல்த் அண்ட் வெல்த் லயன்ஸ் சங்கத்தை தொடங்கினோமோ 22/12/2022 அந்த நாளில் இருந்து நானும் என்னுடன் சத்யபிரியா அவர்களும் டாக்டர் லயன் சத்யபிரியா அவர்களும் இணைந்து பணிகளை செய்து வந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் இருக்கிறோம் உங்களுடன் என்று ஹெல்த் அண்ட் வெல்த் லயன்ஸ் சங்க தலைவர் என் மோகன் அவர்களும், பொருளாளர் சிவகணேசன் ஐயா அவர்களும், விடியல் சங்க தலைவர் மு ஆறுமுகம் அவர்களும், புதிய உறுப்பினர்களாக இணைந்த வேலன், செங்குட்டுவன், சரண்ராஜ் போன்ற நல்லதொரு அரிமா தங்கங்களும் எங்களுக்கு புரிந்த அந்த உதவிகள், ஒத்துழைப்புகள், பண உதவி உட்பட பொருளாதார உதவி, உடல் உழைப்பு உதவி, நாங்கள் இருக்கிறோம் உங்களுடன் என்றும், இன்று மட்டுமல்ல என்றுமே நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று சொன்ன அந்த மகிழ்ச்சியான வார்த்தை, நெகிழ்ச்சியான வார்த்தை, ஒத்துழைப்பான வார்த்தை எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை, உற்சாகத்தை, வாழ்க்கையை தந்திருக்கிறது. இனிமேல் ஹெல்த் அண்ட் வெல்த்தும் விடியலும் இன்டர்நேஷ்னல் அளவில் அல்ல, எங்களது முன்னாள் தலைவர் சத்யபிரியா அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப இன்டர்நேஷ்னல் அளவில் மாத்திரமல்ல, உலக அளவிலே முன்னணியில் இருக்கும், முதலிடத்தில் வகிக்கும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு என்று சொல்லி மீண்டும் 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 எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் இதற்கு ஈடாகாது. வார்த்தைகளை நான் தேடுகிறேன் தமிழில் இல்லாத வார்த்தைகளே இல்லை. ஆனால் இப்பொழுது தான் தோன்றுகிறது, உங்களையெல்லாம் வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் இல்லையே என்று தவித்து கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். ஐவர் இருவர் சொல்லணும்னு நினைந்தீங்களே, இப்பொழுது 5 பேர், அப்புறம் ஒன்று 2 பேர், ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தோம், இப்போ 5 பேர் வந்துன்னு இருக்கிறோம். நண்பர்களே, ஒன்று என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ராமர் குகனை சேர்த்து முன்னோடு நாம் ஐவரானோம் என்று சொன்னாராம். அது நினைவுக்கு வந்தது எனக்கு. நானும் சத்யாபிரியா அவர்களும் இருவருமாக இருந்தோம். இப்பொழுது மோகன் அவர்களும், சிவகணேசன் ஐயா அவர்களும், வேலன் ஐயா அவர்களும் இணைந்து நாங்கள் ஐவரானோம். அது மாத்திரமல்ல, 60ஆனோம் 70ஆனோம் என்று சொல்வதற்கு ஏற்ப செங்குட்டுவன், சரண்ராஜ் போன்ற புதிய உறுப்பினர்களும் எங்களுக்கு இணைத்து எங்களை பலத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது 5, 60, 70 என்று எழுந்துவிட்டது ஹெல்த் அண்ட் வெல்த்தும் விடியலும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லிக்கொள்வதிலே மகிழ்கிறேன், பெருமைப்படுகிறேன். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் கூடுதலாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய முன்னாள் ஆளுநர்கள், மண்டல தலைவர்கள், வருகை தந்த அனைத்து அரிமா சங்கங்கள், தோழமை, அவர்களை மறக்க முடியுமா? நான் கூப்பிட்ட குரலுக்கு அலைபேசிகளே சிலரை அழைக்க முடிந்தது, சிலரை அழைக்காமல் விடுபட்டு போனது. ஆனால் விடுபட்டு போனால் கூட நீ எங்கள் சங்கத்திற்கு தொடர்ந்து வருகிறாயே என்று அவர்கள் அனைவரும் வருகை தந்தார்களே, வருகை தந்தீர்களே. அரிமா நண்பர்களே, ஏனைய தோழமை அரிமா சங்க நண்பர்களே, நிர்வாகிகளே, உங்களை மறக்க முடியுமா? உங்களுக்கு கோடானு நன்றிகள், வாழ்த்துகள். உங்களுடைய ஒத்துழைப்பை நான் இறுதி வரை உறுதியாக எதிர்பார்க்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து சேவைகள் செய்வோம்.
நட்பால் இணைவோம், சேவையால் இணைவோம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.